வணக்கம். பூம்புகார் படத்திலிருந்து படத்தின் முதல் காட்சியாக முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசிய தொகுப்பு. பூம்புகார், இதுதான் இன்றைய பூம்புகார். காவிரி பூம்பட்டினம். எத்தனையோ கடற்கரைகளில் அலைகள் பாடும் கீதத்தை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த காவிரி பூம்பட்டினத்து கடற்கரையில் மோதுகின்ற அலைகள் எழுப்புகின்ற சோக கீதம் நம்மை எங்கேயோ ஒரு உலகத்துக்கு இழுத்துச் செல்லுகின்றன. வற்றாத இன்பம் குளிக்கின்ற வரலாற்று உலகம், தேன்மாறி பொழிகின்ற தீந்தமிழ் இலக்கிய உலகம். காவிரியாரும் கடலும் முத்தமிட்டுக் கொள்ளும் இந்த இடத்திலேதான் அழகு திருநகராம் பூம்புகார் பட்டினம் அமைந்திருந்தது. பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம், நாலங்காடி என பிரிக்கப்பட்டிருந்த பூம்புகாரின் முற்பகுதிகள் திருமாவளவன் கரிகால் சோழனுக்கு அவந்தி மன்னன் பரிசாக அளித்த தோரணவாயில், வஜ்ரநாட்டு அரசன் காணிக்கையாக தந்த முத்துப்பந்தல், மதுரை தேசத்து வேந்தன் கப்பமாக அளித்த பட்டி மண்டபம், அத்தனையும் இன்று கடலுக்கடியில் மூழ்கி கிடக்கின்றன. ஆனால் பூம்புகார் நகரத்து புகழும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்பட முடியாதவை. அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டமென்று நிமித்திகன் கூறிய ஆருடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் மூன்ற சேர இளவில் செந்தமிழ் வித்தகர் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும் மதுரையின் மாண்பும் வஞ்சியின் வீரமும் பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் சிறப்பும் தாளாது தாளாது தாளாது. தமிழ் துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலனும் கனிமொழியால் மாதவியும் இதோ நம் எதிரே நின்று எம்மை மீண்டும் தமிழகத்தில் 7 ரூபாய் வளரவிடுக என கட்டளையிடுகிறார்கள். நீதிக்கு உயிர்ந்த நெடுஞ்செழிய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு சிலை வடிக்க கல் கொணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது தெவிட்டாது என உரைக்கின்றார்கள். தமிழ் மீது உள்ள அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டருக்கு தொண்டனாகிய நாம் மனங்கமலும் தமிழே, மனம் கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு வெளியே, உயிரான தமிழே, உலகின் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கில்லையே என் உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீந்தமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகார் என்னும் திரை ஓவியத்தை உங்கள் முன் படைக்கின்றேன். பூரணை நெறியும் பொழிலும் சூழ்ந்த எழில்மிகு வஞ்சியை தலைநகராக கொண்ட மாவீரன் சேரன் செங்குட்டுவன் மனைவி வேல்மானுடன் மலைவளம் காண விரும்பி சேராற்றங்கரையில் உள்ள மணல் குன்றுக்கு வருகிறான். அங்கு அவன் தம்பி இளங்கோவடிகளை கண்டு பூரிப்படைகிறான். மன்னனை காண வந்த மதுரை புலவர் சாத்தனாரும் மலைவாழ் மக்களும் மகிழ்ச்சி பெருக்கால் தமிழகத்து முக்கணிகளையும் மற்ற பரிசுகளையும் குவிக்கின்றனர். நன்றி.